இங்க பாருங்க அசோக் குமார், டேக் யுவர் போட்டோகிராஃபி ஒன்லி ஃபார் த குழு தான். ஓகே ஓகே பர்சன்ட் அவ்வளவு இருக்கு. நான் சொல்லிடுறேன், பேசுங்க, சொல்லுங்க. எல்லாம் அல்ல இரையாற்றல் சக்தியினுடைய அருளாசியாக மேச்சேரி மண்ணிலே மகத்தான பேரருள் வழங்கக்கூடிய அருள்மிகு பத்ரகாளி அம்மனுடைய திருவடி பாதங்களை பிரார்த்தனை செய்து மேச்சேரி மண்ணிற்கு நீண்ட நெடுங்காலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுடைய பெருமையை, உண்மையான தன்மையை உணர்வுபூர்வமாக அறிந்து தொடர்ந்து இங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா பகுதியைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்த பெருமக்களுடைய பாதங்களை தொட்டு மேச்சேரி மண்ணுடைய மக்கள் சார்பாக வணங்கி இன்றைய தினம் இந்த மேச்சேரி மண்ணுடைய அருள்மிகு பத்ரகாளி அம்மனுடைய கருவறை மூலவராக எழுந்தருளிருக்கக்கூடிய அருள்மிகு பத்ரகாளி அம்மனுடைய கருவறை மூலவராக இருக்கக்கூடிய அன்னபூரணி பிரசாத குழுவின் சார்பாக 15ஆம் ஆண்டாக இந்த பிரசாத குழுவினர் இன்றைய தினம் தங்களுடைய பிரசாதத்தை பக்த பெருமக்களுக்கு கனிவோடு அன்போடு உங்களுடைய உண்மையான வரவுக்கு நன்றியை செலுத்தி இந்த பிரசாதத்தை இன்றைய தினம் இந்த குழுவின் சார்பாக அதனுடைய தலைவர் அன்பிற்குரிய குமார் டெக்ஸ் உரிமையாளர் குமார் அவர்களும் அவரோடு இணைந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் சக்திகள் அத்துணை பேருமே நீண்ட நெடுங்காலமாக இந்த பிரசாத குழுவை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான செலவினங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மக்கள் சார்பாக, உங்கள் சார்பாக, பக்தர்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 15ஆம் ஆண்டு நிகழ்விலே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மகத்தான ஒரு மாபெரும் மாற்றத்தை அருள்மிகு பத்ரகாளி அம்மன் கருவறை மூலவருடைய முகப்பு தோற்றத்தை அழகான எழில் வடிவமாக முதன்மையான பக்த பெருமக்களுடைய கண்களிலே காட்சி தரக்கூடிய வகையிலே உணர்வுபூர்வமாக அமைத்திருக்கக்கூடிய இந்த குழுவினருடைய தலைவர் அன்பிற்குரிய குமார் டெக்ஸ் உரிமையாளர் குமார் அவர்கள் தன்னுடைய சொந்த குடும்பத்தின் சார்பாக ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டிலே தங்க முலாம் பூசப்பட்ட அந்த கருவறை முகப்பு தோற்றத்தை மிக சிறப்பான முறையிலே அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய குடும்பத்தினுடைய எண்ணம், எதிர்பார்ப்பு எல்லாவற்றிற்கும் உங்களுடைய அன்போடு பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த கருவறை மூலவுடைய முகப்பு தோற்றத்தினுடைய முதன்மையான செயல்பாட்டிற்கு அவருக்கு நம் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இதனை தொடர்ந்து மீண்டும் ஒரு வேண்டுகோளை அவருக்கு வைத்திருக்கிறோம். இது எல்லாம் அரசு துறையினுடைய அனுமதியை பெற்றுதான், அரசாங்கத்தினுடைய இங்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், காவல்துறை பெருமக்கள் அத்தனை பேருடைய முழுமையான ஒத்துழைப்பின் மூலமாக தான் இந்த செயல்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம், இங்கே வரக்கூடிய பக்த பெருமக்களுடைய எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே குமார் அவர்கள் இந்த கருவறை முகப்பு தோற்றத்தினுடைய தங்கமுலாம் பூசப்பட்ட அந்த எழில் கோலத்தோடு எங்களுடைய ஊர் பொதுமக்கள் வேண்டுகோளின் சார்பாக மீண்டும் ஒரு நல்ல சிறப்பான ஆன்மீக திருப்பணியை செய்ய இருக்கிறார்கள். அதுவானது இந்த பக்த பிரம்மக்குடைய உணர்வுகளும் எண்ணங்களும் அம்மனுடைய திருவடி பாதங்களில் நிலைபெறுவதற்காக ஆலயத்தினுடைய உள் வளம் வரக்கூடிய வகையிலே ஒரு வெள்ளி முலாம் பூசப்பட்ட ஒரு தேரினை அவர்கள் அமைத்து தர இருக்கிறார்கள். அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே இந்த பிரசாத குழுவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய குமார் அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கும் ஊர் பொதுமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பிரசாதத்தை தொடர்ந்து வழங்க வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய அலுவலர்களுடைய அனுமதியை பெற்றுதான் நீங்கள் செய்ய வேண்டும். இன்றைய காலமட்ட மாற்றத்திலே அரசு துறை சார்ந்த அரசு ஆட்சி அதிகாரத்தினுடைய மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனுமதி பெற்று பக்த பெருமக்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் மதித்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த 15ஆம் ஆண்டு தொடக்கத்திலே இந்த பிரசாத குழுவை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே இந்த ஆலயத்தினுடைய கருவறை உள்ளிட்ட ராஜகோபுரம் உள்ளிட்ட அனைத்து கோபுரங்கள் உள்ளிட்ட எல்லா திருப்பணிகளையும் செய்திருக்கக்கூடிய கடந்த கால திருப்பணி குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பிரசாத குழுவினர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த பிரசாதத்தை வழங்கக்கூடிய நல்ல செயல்பாட்டை, கடுமையான உழைப்பை, மிகுந்த பாதுகாப்பை வழங்கி இருக்கக்கூடிய மேச்சேரி காவல்துறையின் அலுவலர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு காவல்துறையின் சார்பாக வருகின்றிருக்கக்கூடிய காவலர் பெருமக்களையும் பெண் காவலர் பெருமக்களையும் அன்போடு இருகரம் கூப்பி வரவேற்று அவருடைய பாதுகாப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.